Hello friends, welcome to Scoresy Academy. இன்னைக்கு நம்ம வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஜேஇல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஓகே, ரயில்வே எக்ஸாம்ல ஜேஇல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்கோரிஸ் அகாடமில வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ₹249. அதே மாதிரி வந்து பிசிக்ஸ் வந்து சூப்பர் பேட்ச் போயிட்டு இருக்கு ₹249. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டேட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. So first question பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, which word will best complete the relationship given below. So வந்து இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கும், அதே மாதிரி தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ காப்லர் ஆல் கொடுத்துருக்காங்க, பார்பர்னா என்ன வரும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ காப்லர் அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? காப்லர் அப்படின்னா யாருன்னா ஷூ தைக்கிறவங்க தான் வந்து காப்லர் சொல்லுவாங்க. செருப்பு தைக்கிறவங்க, ஷூ தைக்கிறவங்க, ஷூ ரிப்பேர் பண்றவங்க, அவங்கள தான் வந்து நம்ம காப்லர் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆல் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸோ அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து தச்சு தராங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வந்து ஆல். ஓகேவா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுதான். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நீடில் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து ஹோல் இருக்கும், அதுல வந்து த்ரெட் விட்டு நமக்கு வந்து செருப்புலாம் வந்து தச்சு தருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒருத்தவங்களோட ப்ரொஃபஷன், அவங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா பார்பர் அப்படின்னா வந்து அவங்க யாரு, நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விடுவாங்க தான் வந்து பார்பர் சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல வந்து ஸ்பேட் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பேட்னா என்ன அப்படின்னா அது வந்து மண்வெட்டி. ஓகேவா? ஸோ நீங்க வந்து சில டேர்ம்லாம் இருக்குல்ல, தமிழ்ல வந்து நமக்கு தெரியும், அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில சமயம் வந்து அப்படி அங்கங்க பாக்குற விஷயத்த வந்து இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கத்துக்கலாம். ஓகேவா? இதுக்குன்னு மெனக்கிட்டு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க கண்ணில் வந்து ஒன்று பாக்குறீங்களா, அதனோட இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்து நீங்க வந்து நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்பேட் அப்படின்னா வந்து மண்வெட்டி. ஸோ அப்போ வந்து அது வராதுல்ல, பார்பர் வந்து அது யூஸ் பண்ண போறது கிடையாதுல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, பிளவுன் இருக்கு. ஸோ பிளவுனா வந்து இதுதான், நம்ம வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக வந்து சாயில் வந்து திரும்பியும் கீழே இருக்க சாயில் மேலே கொண்டு வந்து அந்த மாதிரி பண்றாங்களா, ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வந்து பிளவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட். ஸ்வாட்னா வந்து பால். ஓகே, ஃபைட்டிங் வார் அதுலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்வாட் வந்து பார்பர் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் சிசர். ஸோ சிசர் தான் பார்பர் யூஸ் பண்ண போறாங்க. ஹேர் கட் பண்றதுக்கு சிசர் தான் தேவை. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சிசர். ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பார்பர் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப ஈஸியான வேர்டு, நம்ம வந்து டெய்லி கேள்விப்படுற வேர்டு தான். ஸோ அதனால நம்ம சிசர்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகேவா? எக்ஸாம்ல இப்போ வந்து கொஸ்டின் வந்து பார்பர் அப்படின்னு கொடுத்துட்டு சிசர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து காப்லர் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படி மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வந்து பாக்குற விஷயத்துல இங்கிலீஷ்ல அதனோட வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ தெரியல, இது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணுவோமா அப்படின்றது டவுட் தான். ஸோ அதனால நம்ம வந்து பாக்குறது எல்லாத்தையுமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படிதான் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் பாருங்க, என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். ஸோ ஆட் ஒன் அவுட் வந்து கேக்குறாங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஆட் ஒன் அவுட் வந்து இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டி. செகண்ட் ஆப்ஷன் வந்து எஃப். தேர்ட் ஆப்ஷன் வந்து டபிள்யூ. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆல்பபெட்ஸ் அதோட நம்பர்ஸ்லாம் தெரியுமா? ஸோ டினா என்ன வரும், 4 வரும். எஃப்னா என்ன வரும், 6 வரும். டபிள்யூனா வந்து என்ன வரும், 23 வரும். பினா வந்து 2 வரும். ஓகேவா? இது எல்லாமே பாருங்க சிங்கிள் டிஜிட்டா இருக்கு. ஓகேவா? இது மட்டும் இப்படி இருக்கு, டபுள் டிஜிட்டா இருக்கு. அப்ப இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Find the missing group of alphabets in the following series. So வந்து ஒரு alphabet series கொடுத்துருக்காங்க, அதுல வந்து மிஸ் பண்ண alphabets எல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அந்த சீரீஸ்ல வந்து மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும். ஓகேவா? அந்த பிளாங்கா விட்டுருக்காங்க, அதையும் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணும். ஸோ டோட்டலா வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ டோட்டலா வந்து 20 லெட்டர்ஸ் வந்து அங்க வந்து சீரீஸா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல ரிப்பீட்டடா வந்து எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடா என்ன லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜி அப்படின்றது ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க, எஃப் அப்படின்றது ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க, இ அப்படின்றது ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க, ஐ அப்படின்றது ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 லெட்டர் தான் வந்து ரிப்பீட்டடா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அங்க வந்து வேற ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல வேற எந்த லெட்டர்ஸுமே இல்லை. இந்த ஜிஎஃப் இஐ தான் வந்து திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 20ன்றத நம்ம டோட்டலா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து இந்த 4 லெட்டர்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுதுல, அதை வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 5 வருதா? ஸோ இப்போ நம்ம அந்த சீரீஸ் வந்து 5 பிரிக்க போறோம். ஓகே, 5 பிரிச்சு நமக்கு அதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ 5 பிரிச்சா என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜி இருக்கா, அடுத்து எஃப் இருக்கு, அடுத்து இ இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிளாங்க் இருக்கு, ஐ இருக்கு. ஸோ இதோட சேர்த்து 5 ஆயிடுச்சா? ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் சீரீஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. ஜி இருக்கு, டேஷ் இருக்கு, இ இருக்கு, ஐ இருக்கு, ஐ இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு செட் ஆஃப் சீரீஸ். அதுக்கப்புறம் டேஷ், எஃப், இ, ஐ, அதுக்கப்புறம் ஒரு டேஷ். ஓகே, இது ஒரு செட் ஆஃப் சீரீஸ். அதுக்கப்புறம் ஜி, எஃப், டேஷ், ஐ, ஐ.
ஸோ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை இது வருது? இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட், இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த். ஸோ மொத்தம் வந்து 4 செட் ஆஃப் சீரீஸா வந்து பிரிச்சிட்டோம். கொடுத்துருக்க ஃபுல் லென்த் சீரீஸை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி 4ஆ பிரிச்சிட்டோம். ஓகேவா? 5 லெட்டர்ஸா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? GFE அப்புறம் பிளாங்க் ஒரு I. ஸோ அந்த மாதிரி 5 லெட்டர்ஸா பிரிச்சிருக்கோம். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 சீரீஸ் வந்து வருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நம்பர் பண்ணுங்க. ஓகே, நம்பர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5. அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேவா? இப்ப பாருங்க 1 அப்படின்னு இருக்க இடத்துல என்ன லெட்டர் எல்லாத்துலயுமே இருக்கோ அதே தான் வந்து எல்லா ஒன்லயும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க இங்க வந்து G இருக்கா? ஓகே, இங்கேயும் G இருக்கா? ஓகே, இங்கதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க G இருக்கு. அப்ப இருக்கிற எல்லா 1 அப்படின்ற பிளேஸ்ல எல்லாமே G தான் இருக்கு அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? G தான் வரப்போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க 2 என்ன இருக்கு? F இருக்கு. ஓகே, அப்ப இங்க வந்து என்ன வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க F இருக்கு, இங்க F இருக்கு. அப்ப எல்லா பிளேசஸ்லயுமே 2 அப்படின்ற இருக்க பிளேசஸ்ல F தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுது? F தான் வரப்போகுது அப்படின்றது போட்டுடலாம். ஓகே, அப்புறம் 3ல பாருங்க இங்க E இருக்கு, இங்க E இருக்கு, இங்க E இருக்கு, இங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ 3 இடத்துலயுமே E தான் இருக்கு அப்படின்னா இங்கேயுமே வந்து E தான் வரப்போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க இங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4th இடத்துல வந்து I இருக்கு, இங்கேயும் I இருக்கு, இங்கேயும் I இருக்கு. சோ எல்லாத்துலயுமே I தான் இருக்கா? அப்ப இங்கேயும் வந்து I தான் வரப்போகுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். சோ 5th இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. I. சோ எல்லாத்துலயுமே I தான் இருக்கு. அப்ப இங்கேயும் I தான் வரப்போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எல்லாமே இந்த 4 லெட்டர் தான் திரும்ப ரிப்பீட்டடா இருக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன்ல. சோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்துடும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல I இருக்கு, செகண்ட் பிளாங்க்ல F இருக்கு, தேர்ட்ல வந்து G இருக்கு, அடுத்து I இருக்கு, அடுத்து E இருக்கு. ஓகே, அந்த பிளாங்க் இருக்குதுல்ல அதை மட்டும் நான் தனியா எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா அதுதான் ஆன்சர்ல கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். சோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து I வரணும். சோ இங்க வந்து E இருக்கு, வராது. இங்க I இருக்கு, வரலாம். இங்க F இருக்கு, வராது. இங்க I இருக்கு, வரலாம். சோ B or D இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஆன்சர். செகண்ட் பாருங்க F இருக்கு, இங்க F இருக்கு. தேர்ட் பாருங்க இங்க G இருக்கு, இங்க I இருக்கு. சோ அப்போ வந்து D யும் வராது. நமக்கு G தானே இருக்கு. சோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் B, IFGIE. இதுதான் நம்மளோட அந்த பிளாங்க்ல ஃபில் ஆகக்கூடிய லெட்டர்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் இப்படி 1 2 3 4 5 அப்படிலாம் சொல்லி எழுதிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எக்ஸாம்ல போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது. சோ எக்ஸாம்ல போனோடனே அந்த சீரிஸை பார்த்துட்டு அதுல எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிடணும். சோ கவுண்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. சோ ஓகேவா? இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ இப்ப ஐயோட பிரியுதா? நீங்க மைண்ட்லயே வந்து இந்த இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் தான் வரும், இது வரைக்கும் தான் வரும்னு சொல்லிட்டு மைண்ட்லயே போட்டு வச்சுட்டு இப்படி 1 2 அந்த மாதிரியே வச்சு நீங்க வந்து நெக்ஸ்ட் போட்டுடணும். இப்படி உட்காந்து இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இப்ப அவங்க புரியுன்றதுக்காக எழுதி காமிச்சிருங்க. எக்ஸாம் போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது, டைரக்டாவே பண்ணணும். ஓகேவா? நமக்கு வந்து எவ்வளவு தூரம் டைம் கம்மியா பண்ண முடியுதோ அப்பதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம்ல நம்ம கொடுத்துருக்க டைம்குள்ள எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப ஹேண்ட்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? சோ ஃபேஸ்னா அதுல வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? சிரிக்கிறது, அழுகிறது, முறைக்கிறது, அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் ஃபேஸ்ல. சோ அப்போ வந்து ஹேண்ட்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாருங்க, பெயிண்டிங்கும் நம்ம ஹேண்ட் வச்சுதான் பண்ணுவோம். ஜெஸ்டர்னாலும் நம்ம வந்து சைகை கட்டுவோம்ல, அதான் ஜெஸ்டர். அதுவும் அப்படிதான் பண்ணுவோம். ஹேண்ட் ஷேக் பண்றதும் கையால் தான் பண்ணுவோம். ஒர்க்கும் நம்ம கையால் தான் பண்ணுவோம். எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பெயிண்டிங் பண்றது நம்ம கையால மட்டும் பண்ண மாட்டோம். கையில வந்து நம்ம வந்து பெயிண்டோ இல்ல பிரஷோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவும் ஒண்ணு தேவைப்படுது. ஓகேவா? சோ அப்போ வந்து இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஃபேஸ்ல வந்து ஃபேஸ் மட்டும் தான். அதுக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. அது சோ பெயிண்டிங்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு சில இது ஆட் ஆகுதுல்ல. சோ அப்ப இது வராதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிடுங்க. ஹேண்ட் ஷேக்னா நம்ம கிட்ட ஒரு ஹேண்ட் இருக்கு. ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு இன்னொருத்தங்க கிட்ட இருந்து ஒரு ஹேண்ட் வரணும். சோ அப்ப எக்ஸ்ட்ராவா ஒண்ணு தேவைப்படுதுல்ல. சோ அப்ப இது வேண்டாம்னு சொல்லி எலிமினேட் பண்ணிடுங்க. ஒர்க் அப்படின்னாவே வந்து நமக்கு இப்ப லேப்டாப்ல ஒர்க் பண்றோம், லேப்டாப் தேவைப்படுது. வேற ஏதாவது ஃபீல்ட் ஒர்க் பண்றோம்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது. சோ ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. சோ அப்ப அதுவும் வராதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுங்க. சோ ஜெஸ்டர் அப்படின்னா நம்ம கையை வச்சு நம்ம பண்றது. சோ இதுதான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கையில பண்ணுவோம்ல, சூப்பர்னு சொல்றது, ஹைஃபை பண்றது. சோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்றது, கையால நம்ம ஆக்ஷன் பண்றதுதான் வந்து ஜெஸ்டர்னு சொல்லுவோம். சோ அப்ப இதனோட ஆன்சர் வந்து ஜெஸ்டர். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ணு யூனிக்கா இருக்கும். அது நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷனா அதுக்கு வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா தேவைப்படாது. அதுமாதிரி ஹேண்டுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவுமே தேவைப்படக்கூடாது. அதிலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So next question என்ன கொடுத்துருக்காங்க? find the odd one out from the given option சொல்லி கொடுத்துருக்காங்க. So option A ல வந்து arrow mark வந்து இங்க இருக்கு, option B ல வந்து arrow mark இங்க இருக்கு, option C ல arrow mark இங்க இருக்கு,
ஆப்ஷன் டில வந்து ஆரோ மார்க் இங்க இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஏன் ஆப்ஷன் பி அப்படின்னா நமக்கு தெரியும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைரக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ்னா என்ன? கிளாக் எந்த சைடு சுத்துதோ அந்த சைடா சுத்துறது தான் வந்து கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் சுத்துறதுக்கு ஆப்போசிட் சைடா சுத்துறது தான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இது பாருங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்துதா? ஸோ இதுவுமே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்துதா? இதுவுமே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்துதா? இது மட்டும் பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்துது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதான் வந்து ஆட் அவுட். ஓகேவா? ஸோ சிம்பிளா யோசிங்க, ரொம்ப பயங்கரமா யோசிக்க தேவையில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, if m means divide, r means plus, t means minus, k means x, then ஸோ இதுல வந்து இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். அதான் ஈஸி. ஸோ 20 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து r இருக்கு. ஸோ rக்கு பதிலாக நம்ம வந்து பிளஸ் போட போறோம். ஸோ பிளஸ், அப்புறம் வந்து 16 இருக்கு, k இருக்கு, k-க்கு பதிலாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை, அதுக்கப்புறம் வந்து 5 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து m இருக்கு. ஸோ m-க்கு பதிலாக வந்து டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைடு, அதுக்கப்புறம் 10 இருக்கு, அதுக்கப்புறம் t இருக்கு. ஸோ t-க்கு பதிலாக வந்து மைனஸ், அதுக்கப்புறம் வந்து 8 இருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ எப்பயுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணும். அதை அப்ளை பண்ணலாம் நமக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பா தான் இருப்போது. ஓகேவா? ஸோ அதனால போர்ட் மாஸ் ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணும், பிராக்கெட் இல்ல. ஆஃப் இருக்கான்னு செக் பண்ணும், ஆஃப் இல்ல. டிவைட் இருக்கான்னு செக் பண்ணும், டிவைட் இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணும். ஸோ 5/10 அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? 1/2 வருமா? ஸோ இதை நீங்க வந்து 0.5 அப்படிலாம் எழுதாதீங்க, 1/2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஏதாவது டிவைட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ 20 + 16 × 1/2 - 8. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க டிவைட் ஆகுதா? ஸோ இது 1 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். ஸோ அதனால இதுக்கு வந்து 0.5 எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ வந்து 8 ஆயிடுச்சா? ஸோ இப்போ 20 + 8 - 8 = 0. ஸோ பாருங்க +8 - 8 போயிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 20. அவ்வளவுதான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஸ்பீடா சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ in a certain code a report is written as PRETOR, how this person is written in that code. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தாலே தெரியுது. ஓகே, இங்க கொடுத்துருக்க வேர்டை வந்து இங்க வந்து அப்படியே ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க வேர்ட்ஸ்லாம் தான் இங்கேயும் இருக்கு. அங்க இருக்க லெட்டர்ஸ் தான் அப்படியே ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, REPORT கொடுத்துருக்க எழுதிக்கோங்க, PRETOR. ஓகேவா? இப்போ பாருங்க இது எப்படி இருக்குன்னா, R இருக்கு, E இருக்கு, P இருக்கு, இங்க PRE. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 ORT TOR. ஸோ ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 3 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளும் அது மாதிரி பிரிச்சுக்கலாம். பர்சன் PERSON. ஸோ 3 3 பிரிக்க போறோம். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க பாருங்க, இங்க இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து சென்டரா போட்டிருக்காங்க, செகண்ட் லெட்டரை வந்து லாஸ்டா போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்டா போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சென்டர் வருமா, அப்போ P இங்க வரும். செகண்ட் லெட்டர் லாஸ்டா வருமா, அப்போ E இங்க வரும். லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்டா வருமா, அப்போ R இங்க வரும். RPE. ஓகேவா? ஸோ RP எங்க இருக்கு பாருங்க, இங்க EOE, இங்க EOP இருக்கு வராது, இங்க RSO இருக்கு வராது, இங்க RPE இருக்கு. ஸோ இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்க NSR இது வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து C தான் சொல்லிட்டு ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை செக் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு செக் பண்ணணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, O வந்து சென்டர்ல இருக்கு, R வந்து லாஸ்ட்ல இருக்கு, T வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ S வந்து சென்டர்ல இருக்கணும், O வந்து லாஸ்ட்ல இருக்கணும், N வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஸோ NSO. செகண்ட் பாருங்க NSO. கரெக்டா இருக்கா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப யோசிக்காதீங்க. அதுல கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி எங்க மாத்திருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, if P denotes minus, Q denotes divide, R denotes X, W denotes plus. ஸோ இந்த லெட்டர்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ 48 போட்டுக்கோங்க. Qக்கு பதிலாக டிவைட் போட போறோம். ஸோ டிவைடு 12, Rக்கு பதிலாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை 10, Pக்கு பதிலாக மைனஸ் போட போறோம், -8, Wக்கு பதிலாக பிளஸ் போட போறோம். ஸோ என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? +4. இப்போ பாருங்க, நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ பிராக்கெட் எல்லாம் ஆஃப்ல நெக்ஸ்ட் டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட்னா இதான பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து 48ல 12% ஆனது 6 டேபிள், இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 8 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஓகே, அப்போ வந்து 4 போட்டுக்கோங்க. இன்டூ 10 - 8 + 4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்றது இங்க தானே இருக்கு, 4 × 10. 4 × 10 40, -8 + 4. ஓகேவா? அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும். ஸோ அடிஷன்னா இதுவும் தான் பிளஸ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து 44 - 8. ஓகேவா? அதுக்கடுத்து சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன் பண்ணாங்க. ஸோ 44ல 8 போச்சுன்னா இது வந்து 3 ஆகும். ஸோ 14 வந்து 8 போச்சுன்னா 6, 3. ஸோ 36 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க which word will best complete the relationship given below. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கு, அதே மாதிரி இது ரெண்டுக்கும் ரிலேஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் தான் பார்த்த மாதிரி. ஸோ இங்க பாருங்க மவுண்டெயின் வேலி எனிமினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மவுண்டெயின் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கல் மண் இப்படிலாம் சின்ன வயசுல வரைஞ்சிருக்கோம்ல. ஸோ கல் மண் பாறை அது மரம் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து மவுண்டெயின். ஓகே. ஸோ வேலி அப்படின்னா ரெண்டு மவுண்டெயின் நடுவில் போறது. ஓகே. குட்டியா வந்து அந்த பள்ளத்தாக்கு, தமிழ்ல சொன்னா பள்ளத்தாக்கு தான் நம்ம வந்து வேலின்னு சொல்லுவோம். மேல மவுண்டெயின்னா வந்து பெருசா இருக்கும், அது வந்து மவுண்டெயின். பள்ளத்தாக்குன்னா வேலின்னு சொல்லுவோம். அப்பனா என்ன அர்த்தம் இதுல இருந்து? ஆப்போசிட் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத மீனிங்கா எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? கண்ட்ரி அப்படின்றது வராது, ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றது வராது, ஃப்ரெண்ட் அப்படின்றது தான் வரும், க்ரூயல் அப்படின்றது வராது. ஓகேவா. ஸோ எனிமி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்னது? ஃப்ரெண்டு. ஒருத்தவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, ஒருத்தவங்க எனிமையா இருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு வந்து ஃப்ரெண்ட் தானே வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இதுல வந்து ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் ஸோ எனிமிக்கு என்ன வரும் அப்படின்றது தெரியும். இதுவே சினானிம்ஸா கொடுத்துருந்தாங்கன்னா எனிமிக்கு என்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய கத்துக்கோங்க, அதனோட மீனிங்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ஸ்கூல் செக்ஷன் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் அண்ட் ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கோரிஸ் அகாடமி ஆப் வந்து நான் லிங்க்ல வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப் இல்லைனா ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.